இந்த மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கீங்களா? தீராத வியாதியா, கேன்சர் வியாதியா, இல்லை மற்ற சரீரத்தில் எந்த பகுதியில் எப்படிப்பட்ட வியாதியா, கிட்னி வியாதியாக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக கூட இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் கூட இருக்கலாம், பிரஸ்ட் கேன்சராக கூட இருக்கலாம், லிவர் கேன்சராக கூட இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்து அற்புதமாய் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பயத்தை எடுத்து போடுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. என்னோடும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களோடும் இணைந்து இந்த பாடலை பாடுகின்ற பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை இறங்கி வருகின்ற பொழுது உங்கள் சரீரத்தில் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்யும். சோர்ந்து போன உங்களுடைய ஆவியை உற்சாகத்தின் ஆவியால் ஆண்டவர் கர்த்தர் நிரப்புவார். பலத்தின் மேல் பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுங்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் கள்ளிவிட்டாலும் தந்தையே சென்று சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மாலை மீறி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மாலை மீறி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் இயேசு என்னை நிறைத்திடுவார். என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் இயேசு என்னை நிறைத்திடுவார். என்னை ஒளி சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்றும் மாற்றிடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர்,
நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய விசுவாச அறிக்கை எப்படியாக இருக்கிறது பாருங்க. என்னுடைய தேவன் என் வெளிச்சமாய் இருக்கிறார். உலகத்திலே இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே எனக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் யார்? என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? வியாதியோடு கவலையோடு இருக்கிறீங்களா? என்ன வேலை இல்லாமல், இல்லை குடும்பத்தில் திருமணமாகாமல், இல்லை பிள்ளைகளுக்கு என்ன சுகவீனத்தோடு கூட இருள் சூழ்ந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். வெளிச்சம் மட்டுமல்ல, உங்களுக்கு ஜீவனுடைய பலனாய் இருக்கிறார். நீங்க எந்த சாத்தானுக்கோ மனிதர்களுக்கோ சூழ்நிலைக்கோ நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பயப்படாத உங்களை பயப்படாது என்று உங்க அருகில் நின்று உங்களை தேற்றக்கூடியவர் உங்க அருகிலே நிற்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலகத்திலே தாயும் தந்தையும் கூட என்ன செய்யலாம்? அவர்கள் தள்ளிவிட்டாலும் தந்தை இயேசு உங்களை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தினசரி பத்திரிகை நியூஸை படிக்கின்ற பொழுது ஒரு தகப்பனார் என்ன செய்தாரு, குடும்பத்தில் தமிழ்நாட்டில் நிறைய அவருக்கு கடன்னால கோயம்புத்தூர் பக்கத்தில் நினைக்கிறேன், தன்னுடைய மகளை முதல்ல அவர் என்ன செய்தாரு, மகனும் அப்பாவும் சேர்ந்து அவளை தூக்கில் தொங்க விட்டு கொண்டுட்டு அப்புறம் அவர்களும் அதே மாதிரி தூக்கில் தொங்கிட்டாங்களாம். ஆனால் பாருங்க, தாயும் தந்தையும் கூட என்ன செய்யறாங்க, கைவிடலாம். ஆனால் தந்தை இயேசு உங்களை கைவிடாத ஒரு நேசராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலின் கீழ் வைத்து பாதுகாக்கிறார். கோழி தன் சிறைகளின் நிழலில் வைத்து பாதுகாப்பது போல தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்றால் ஒருவரும் உங்க அணுக முடியாது. எந்த கழுகு போல சாத்தான் வந்தாலும் அதை எதிர்த்து போரிடும் உங்களை பாதுகாத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நடத்துவது மட்டுமல்ல, கண்மலையின் மேல் கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிழ்வார். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட தேவன்! நாம் வணங்குகிற தேவன் நம்முடைய வார்த்தையினால் நம்ம தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரா இருந்தா நீங்க பயப்பட தேவையில்லைங்க, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும். ஹல்லேலூயா. பாருங்க, நாங்க சிங்கப்பூர் தேசத்துல ஒவ்வொரு வாரமும் திருச்சபையில் நாங்கள் கேட்கக்கூடிய சாட்சிகள் கேன்சர் 4th ஸ்டேஜ் அப்படின்னாக்க, ஏன்னா அப்புறம் சரீரத்தில் எல்லா பகுதிகளிலும் அந்த கேன்சர் பரவிவிடும். ஆனால் விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அந்த பயத்தை எடுத்து போட்டு நீங்க பயந்தீர்கள் என்றால் பயம் என்னன்னு மரணத்தை உங்களுக்கு உண்டாக்கும். புரியுங்களா? பயம் என்ன உண்டாகும்? உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய ஜீவனை அது என்ன செய்யும்? கொல்லக்கூடியதாக இருக்கும் பயம். அதனால நீங்க பயத்தை எடுத்து விட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசமாக திருவிருந்து எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த 4th ஸ்டேஜ் கேன்சர் 1 மாதம் கழித்து டாக்டர் போய் பார்க்குறாங்க. எங்க போனீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? டாக்டரே ஆச்சரியப்படும் விதத்திலே முழு கேன்சருமே சரீரத்தில் எல்லா பகுதிகளிலும் பரந்த கேன்சரை அற்புதமாக கர்த்தர் சுகமாக்கினார், குணமாக்கினாராம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் அவருடைய செட்டைகளில் வந்துருங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா அவருடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, பிதாவானவரே, இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினீரே, அவர் எனக்காக வந்து என்னுடைய பாடுகள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவரே உலக ரட்சகர் என்று வாயில நீ அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் உங்களுடைய ரட்சகராக மாறுறாரு, அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. நீங்க அவருடைய ரத்த கொட்டைக்கு வந்துடுறீங்க, செட்டைகளின் வந்துடுறீங்க. உங்களை யாரு தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, தீங்கு செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். ஹல்லேலூயா. தீமை செய்த அப்புறம் இல்லை, அவங்க நினைக்கின்ற பொழுதே கர்த்தர் ஷீல்டாக உங்களுக்கு கேடயமாக அவர் வந்து நின்றுறாராம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காரு? சாத்தானை குறித்து பயப்படாதீங்க, வியாதியை குறித்து பயப்படாதீங்க, சாபத்தை குறித்து பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்க அருகிலே கர்த்தர் இயேசு நின்று உங்களை தோளிலே தட்டி கரந்தட்டி உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களை பகைத்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க உங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை பார்த்து அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியம் இவர்களுக்காக மந்திரங்களை ஏவுறோம்,
காரியங்களை செய்கிற ஒன்று பழிக்க மாட்டேங்க. இவர்களுக்குள்ள ஏதோ விசேஷம் இருக்கிறது, இவர்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று உங்களை அறிந்து, உங்களை பார்த்து, உங்க சாட்சியை, உங்களுடைய நீங்க ஜீவனுள்ள சாட்சியாக இருப்பதை பார்த்து அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய், அவர்களும் இதுவரை நீங்க தேவாலயத்துக்கு போய் கொண்டிருப்பீங்க, திருச்சபைக்கு அடுத்த வாரத்தில் அவங்களும் உங்களோட வாங்க பிரதர் எங்க போறீங்க, நானும் உங்களோட திருச்சபைக்கு வரேன், எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும், நானும் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் ரட்சிக்கப்படுவாங்களாம். ஹல்லேலூயா. யாரு உங்களை பகைத்தவர்கள்? ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நினைத்து பார்க்கின்ற எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. கிராமத்துல திருச்சபைக்கு இந்த தேவனை ஏற்றுக்கொண்டவங்க போவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது இந்த வேதக்காரங்க போறாங்க பாருங்க, இப்ப சர்ச்சுக்கு போறாங்கன்னு சொல்லுவாங்க. வேதக்காரங்க கையில பைபிள் எடுத்துக்கொண்டு செல்வாங்க. அவங்க யாருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, கோபித்து பேச மாட்டாங்க. அவங்க சாட்சி, வேதக்காரர்கள் உண்மையா இருப்பாங்க, மற்றவர்கள் நேசிப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை மிக மிக முக்கியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சாத்தான் என்னை சோதித்தாலும் கர்த்தர் இயேசு என்னை நிறைத்திடுவார். உலகத்தில் இருப்பனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு, உங்களை தேவாலயமாய் மாற்றின கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் செய்வதனாலே சாத்தான் உங்க பக்கத்தில் வரவே முடியாதுங்க. உலக அக்கினை காட்டிலும் பரலோக அக்கினிமயமான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. 40 வருடங்களாக எங்கள் குடும்பங்களை மந்திரங்கள் செய்து அநேக இழப்புகள் ஏற்பட்டது. மந்திரங்கள் செய்து மந்திரவாய் பார்த்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது எந்த மந்திரங்களும் புள்ளி சூன்யங்களை அணுகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார் என்றால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு முழு குடும்பமும் அந்த நிழலிலே கர்த்தருடைய செட்டைகளிலே நாங்கள் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அனுபவப்பட்டங்க அநேக இழப்புகள், அநேக வேதனைகள். நீங்க படக்கூடாது என்பதற்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவை காலதாமதம் பண்ணாமல் அவரை ஏற்ற அந்த குடும்பத்துக்குள்ள அந்த அவருடைய பிள்ளையாய் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இழப்புகள் தேவையில்லை, உங்களுக்கு உரமாய் சாத்தான் வர வேண்டியதில்லை, நீங்க நஷ்டப்பட வேண்டியதில்லை, நீ கண்ணீர் பட வேண்டியதில்லை. உங்கள் கவலைகளை, துக்கத்தை சந்தோஷமாய் இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நீங்க காலதாமதம் பண்ணாதபடி, நீங்கள் உள்ளத்தில் எந்த சந்தேகம் கொள்ளாதபடி இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தரித்திரரானதில்லை. அவர் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள், எல்லா காரியங்களுக்கும் இயேசு சிலுவையிலே அவர் வெற்றியை செய்து விட்டார். அவர்களுக்காக வெற்றியை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் சுடராக இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி? அவர் தன் சாயலாய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்தாரே, அவரிடத்தில் வந்த ஒருவரும் வெறுமையாய் போனதில்லையே. அப்படிப்பட்ட இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையும், உங்க பிள்ளை வாழ்க்கை, உங்க குடும்பத்தில் கணவன், மனைவி, பெற்றோர்கள் எல்லா வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீங்க தான் உங்க பட்டணத்துக்கு, உங்க கிராமத்துக்கு நீங்க கலங்கரை விளக்கமாக இருக்க போறீங்க, லைட் ஹவுஸா இருக்க போறீங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இது யார் விசுவாசத்தோடு சொன்னா? சங்கீதம் 27 அதிகாரத்தில் தாவீது சொல்றாருங்க. அந்த சங்கீதத்தை உரிமையாக மாற்றி கொண்டதுனால தான் அந்த தாவீது எப்படிப்பட்டவராய் கர்த்தர் மாற்றினார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை கர்த்தர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்யும்படியாய் பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் என்ன செய்தாரு? புழுதியிலிருந்து தூக்கி, சாம்பலிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவரா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தாவீது சாணி கிடங்களை கடந்தான். ஆடு மேய்த்து கொண்டு இந்த சாணி கிடங்களை கிடந்த, எந்த சாணி கிடங்களை கிடக்கிறவன் எவனும் யாரும் சீண்ட மாட்டாங்க. அவர்கள் எடுசுவாங்க, மக்கள் உதறி தள்ளிடுவாங்க நாற்றம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சாணி கிடங்களே கிடந்த தாவீதை கர்த்தர் தூக்கி எடுத்து ராஜாவாக, இஸ்ரவேலின் பேரரசனாக கர்த்தர் 40 தேசங்களுக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவரா சொல்றாரு, என் தேவன் என் வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கிறார், என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். அவன் யாருக்கும் பயப்படல, சிங்கத்துக்கு பயப்படல, கரடிக்கு பயப்படல. சவுல் ராஜா வேட்டையாடினான், ஒரு கதவாரியை வேட்டையாடுவது போல. யாருக்கும் அவன் பயப்படல. காரணம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டில் உங்களுக்கு இருக்க இயேசு பெரியவராய் இருக்கிறார். எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீ நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசத்தோடு உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நீங்க பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்க, அது இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தும். அது மட்டுமில்ல, நீங்க பெற்ற சுகத்தின் பலனையும் நீங்க சாட்சியாக எங்களுக்கு சொல்கின்ற பொழுது, நாங்கள் அதை மற்றவர்களை அறிவிக்கின்ற பொழுது
அநேகர் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கும், விசுவாசம் இல்லாமல் குன்றி போயிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர்களும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய சாட்சிகள், நீங்கள் எங்களுக்கு எழுதக்கூடிய சாட்சிகள், எங்களுடைய அந்த டெலிவிஷன்ல போடப்பட்டிருக்கிற அந்த இமெயில் அட்ரஸுக்கு, மின்னஞ்சலுக்கு, தொலைபேசிக்கு சொல்லக்கூடிய சாட்சிகள் மிக மிக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால இந்த வேளையில் கூட சுகபீனத்தோடு பலத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செய்து கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக பேசுவார். நீங்க எதை குறித்து பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உங்களை சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் இந்த தேசத்துல நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய நன்மையை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் ரட்சிப்பை காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். எதுல? சுகத்துல, சரீர சுகத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியாக்குவார். அதே போல பொருளாதாரத்திலும் கர்த்தர் திருப்தியை கொடுத்து ஆவி, ஆத்மா, சரீரம், கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, சரீர சுகத்துக்கான வாழ்க்கையில நீடித்த நாட்களால் உங்களை கர்த்தர் திருப்தியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 கடைசி வசனத்தில் பார்க்கிறோமே, அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசம் வைக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுது ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நீண்ட நாள் வியாதியோடு வாழ தேவையில்லை, நீங்க கண்ணீரோடு வாழ தேவையில்லை, நீ கஷ்டத்தோடு வாழ தேவையில்லை. இயேசுவை விசுவாசிங்க. இயேசுதான் பரம வைத்தியர். அவர் தான் உங்களுக்கு பரிகாரியாய் கர்த்தன், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வாயில திறந்து இயேசுவே நீ என் பரிகாரி, உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று வாயில அறிக்கையிடுகின்ற பொழுது உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும். இப்ப நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால், நல்ல ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்றால், உங்க நாவை திறந்து, உங்களை வாயினாலே திறந்து இயேசு நல்லவர், என்னை சுகமாக்குகிறார், என்னை குணப்படுத்துகிறார் என்று நீங்க என்ன செய்ய வேண்டும்? நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் பயம் நிறைந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? அதை வாயிலிருந்து அப்புறப்படுத்தி அதை என்ன செய்யணும்? கிள்ளி எறிந்து விட வேண்டும். வாயில பயம், ஐயோ எனக்கு இந்த வியாதி, இந்த கட்டி கேன்சர் ஆயிருக்குமோ, நான் நீண்ட நாள் வாழ்வேனோ என்று இந்த பயம் நிறைந்த வார்த்தையை வாயிலிருந்து கிள்ளி எறிந்து விட்டு ஆயுளை காக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை, இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை, வேத வசனங்களை அது பேசுகின்ற போது உங்களுக்கு ஆயுளை அது நீட்டித்து கொடுக்கும். ஏனென்றால் பயத்தின் ஆவியை நீங்க எடுத்து போட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் ஜீவ வார்த்தைகளை நீங்க பேசுங்க. ஜீவ வார்த்தைகள் என்ன தேவன் சொல்ற, என்ன வேத வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆதியில இருளாய் இருந்தது, கர்த்தர் சொன்னாரு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது வெளிச்சம் வார்த்தையில உண்டானது. ஒழுங்கின்மையாய் இருந்த உலகம் எல்லாம் ஒழுங்காக உண்டாகுது. கடல் ஒரு பக்கம், பூமி ஒரு பக்கம், வானம் ஒரு பக்கம் பிரிக்க கடவுது என்று சொன்னாரு. கர்த்தர் என்ன செய்தாரு? அந்த ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறியது. ஹல்லேலூயா. எல்லாம் குறைவோடு இருந்தது, நிறைவா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அந்த வார்த்தையிலே நிறைவு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன சொன்னோம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடங்களிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. இது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது 13-14 வயது இருக்கும். அந்த சிறுவன் பேசுகிறான். பேசி பேசி இஸ்ரவேலுடைய பேரரசனாக 40 தேசங்களுக்கு பேரரசனாக 40 வருடங்கள் அவன் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டான். இதாங்க ரகசியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 1 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை தேற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், ஷீல்டாக கர்த்தர் இருக்கிறாரு, உனக்கு மகா பெரிய பலனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை ஆபிரகாமுக்கு கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லங்க, மனம் பார மனுபுத்திரன் அல்ல.
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு ஷீல்டா இருக்கிறேன், உனக்கு எந்த எதிரி வர முடியாது, நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறாரு. ஏன்னா நமக்கு முன்பாக அவர் சுவராக கேடயமாக இருக்கிறாரு. அவரே நம்முடைய மகா பெரிய பலனாக இருக்கிறார். நமக்கு பலனை கொடுக்கிறது பூஸ்டோ மற்ற டானிக்கோ அல்ல, அதை காட்டிலும் இயேசுவே நம்முடைய பலனாக இருக்கிறார். கர்த்தரே மகா பெரிய பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்க எதை குறித்து பயப்படக்கூடாது. பயம் என்பது ஒரு தீய சக்தி. ஹல்லேலூயா. பயம் என்பது சாத்தானுடைய கொடிய ஆயுதம். அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். பயம் என்பது கர்த்தரிடத்தில் வருவது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் பயப்படாங்கிறாரு. அதனால்தான் பிசாசானவன் என்ன செய்கிறான்? சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். அவன் என்ன செய்யறான்? சாத்தானுடைய தீய ஆயுதம், கொடுமையான ஆயுதம் பயம். அந்த பயத்தின் ஆயுதத்தை மக்களுக்கு விரோதமா பயன்படுத்துகின்ற பொழுது என்ன உண்டாகிறது? அந்த கொடிய ஆயுதம் மனதில் பயத்தை உண்டாக்கி, கலக்கத்தை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, நம்மளை சிந்திக்க விடாதபடி நம்முடைய அனுதின வாழ்க்கையே அது முடக்கி போட்டு விடக்கூடியதாய் மாறிவிடுகிறது பயம். ஹல்லேலூயா. பாருங்க, நீ பயத்தோடு பஸ் டிரைவர் பயத்தோடு ஓட்டிட்டு இருந்தானா அவர் சிந்தையில எங்க போயிட்டு இருக்கும். ஏன்னா டிராபிக் லைட் தெரியாது, எதிர்த்து வர லாரி தெரியாது. அந்த பயத்தில் என்ன செய்வாரு? விட்டுருவாரு, ஆக்சிடென்ட் ஆகிரும். காரணம், பயம் ஒரு கொடிய சக்தி. பயம் சாத்தானுடைய தீ ஆயுதம். ஹல்லேலூயா. அதனால தான் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஏன்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, வேலையோட எல்லாத்திலும் பயப்படக்கூடாது. பயந்து காரியம் செய்ய எல்லாம் தப்பா அந்த காரியங்கள் முடியும். அது யாரு கொண்டு வர்றது? சாத்தான் கொண்டு வரக்கூடியவா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, பயம் என்பது தனியாய் வருவது கிடையாது. பயம் என்பது சாத்தானுடைய காரியம். அவன் தனியாய் வருவது கிடையாது. அவனோடு கூட அந்த சகோதரிகள் கூட்டு கொண்டு வருகிறான். கலக்கத்தை கொண்டு வருவான், எதிர்காலத்தை கொடுத்து பயத்தை கொண்டு வருவான். இது கேன்சர் வியாதியோ, இது இப்படி இருக்குமே, நான் சீக்கிரம் செத்து போவானே, ஏன்னா நான் என்ன செய்ய போறேன் என்று உங்களை சிந்திக்க விடாதபடி அவன் என்ன திகளை கொண்டு வருவான். பயம் வருகின்ற பொழுது தன்னுடைய சகோதரிகளை எல்லாம் கூட கூட்டு கொண்டு வருவான். சகோதரமார்களை எல்லாம் நினைச்சுவான், கூட கூட்டு கொண்டு வருவான். அத தேவனுடைய பிள்ளைகள் நீங்க கர்த்தரிடத்தில் நாணத்தை கொடுத்து அந்த சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நீங்க பயந்துங்கன்னா என்ன உண்டாகும்? வியாதி உண்டாகும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன கட்டியா இருக்கும், ஐயோ கேன்சர் கட்டினா அதை பார்த்து நீங்க நினைக்க அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறானா. ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதே போலதான் நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:7 நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனதில் எதை நினைக்கிறோமோ அதன்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு இன்ஜினியராக மாற வேண்டும் என்று இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியராக மாறி கவர்மெண்ட் சர்வெண்டாக தமிழ்நாட்டில் மாற வேண்டும் என்று மாறி அதன்படியாக மாறினேன். அப்பொழுது நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், சிங்கப்பூருக்கு சென்று இன்ஜினியராக மாற வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுத்து சிங்கப்பூருக்கு வந்தேன். இங்கே வந்து இன்ஜினியராக மனதில் என்ன நினைத்தனோ அதை மாறினேன். வந்த ஒரு சில நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி அதை நினைத்து கர்த்தருடைய ஊழியத்தின் திருச்சபை சாதிக்க கர்த்தர் உதவி செய்தார். காரணம், இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கிறேன் என்று நினைங்க. ஹல்லேலூயா. பலவீனங்களை சாத்தான் கொண்டு வரலாம், இது வரலாம். இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் நீதிமான் என பனையை போல செழித்திருப்பான், லீபனோன் கேதுரு போல வளருவான் என்று சொல்லி நீங்க என்ன செய்யனாக்க வாயிலே அறிக்கையிடணும். நீங்க யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நான் கிறிஸ்துவுக்குள் யாரு? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறேன். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? அப்ப தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம சுதந்திரராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆவி ஆத்மா சரீரத்துல அவர் நிரம்பி வழியும்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொன்னார், என் விசுவாசத்தினால் செய்யக்கூடிய அடையாளங்கள் என்ன? பிசாசுகளை துரத்துவாங்க, சர்ப்பங்கள் எடுப்பாங்க, சாவுக்கு எதுவான எதை சாப்பிட்டால் அதை அணுகாது என்றெல்லாம் சொன்னாரு. அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறாரு. அந்த வல்லமையை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப உலகத்தின் மேலே, சாத்தானின் மேலே, பிரச்சனைகள் மேலே
சூழ்நிலை மேல உங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு பக்கபலமாய் பேக்ரவுண்டாக இயேசு இருக்கிறார், பரிசுத்த தேவதூதர்கள் இருக்கிறாங்க, பரலோகம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிற இயேசு பெரியவர் ஏன் சொல்றோம். நம்முடைய ஒரு திராசை வைங்களேன், நீங்க ஒரு பக்கம் சாத்தான் ஒரு பக்கம் வைங்களேன். சாத்தான் பக்கம் யார் இருப்பான்? லூசிபர் கூட்டம் மட்டும் தான் இருக்கும். உங்க பக்கம் காபிரியேல், மிகாவேல், பரிசுத்த தேவதூதர்கள் அனைவரும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப உங்கள் பக்கத்துல பெரிய கூட்டமே உங்கள் பக்கத்துல இருக்கிறது. நீங்க பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. பயத்தை குறித்து ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாமியார் இடத்துல ஒரு எலி வந்துதான் அந்த எலி சாமியார் இடத்துல, சாமியாரே நான் எலியா இருக்கிறேன், நான் வெளியே செல்கின்ற பொழுதுதான் என்னை ஒரு பூனை என்னை விரட்டி பிடிச்சு கொல்ல பார்க்குது, எனக்கு பயமா இருக்குது, என்னை நீர் பூனையாக மாற்றிவிடும் என்று அந்த சாமியார் இடத்துல அது என்ன செய்ததான் வேண்டிக் கொண்டதான். உடனே சாமியார் மன இறங்கி என்ன செய்தாரு, அந்த எலிக்கு பூனையாக மாறும்படியாக வரத்தை கொடுத்தாராம். அது பூனையாக மாறிவிட்டது. பூனையாக மாறி இப்படியாக தெருவில் போய் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அந்த பூனையை நாய் துரத்த ஆரம்பித்ததாம். நாய் துரத்த ஆரம்பிக்கின்ற பொழுது உடனே அதுக்கு பயம் வந்துருது. ஒரு 4 நாட்களுக்கு அப்புறமாக அந்த பூனை அந்த சாமி இடத்துல, சாமியை என்ன நாய் துரத்துது, என்னை நாயாக மாற்றிவிடும் என்று கேட்டதாம். உடனே அந்த சாமியாரும் சரி வேண்டி கேட்டுக்கொள்கிறது என்று சொல்லி அந்த பூனையை நாயாக மாற்றி விட்டார். இப்போ நாய் உலாவி கொண்டிருக்கிறது, போய்கொண்டு வருகிறது. ஒரு நாள் நாய் அப்படியே காட்டுப்பக்கமாக சென்ற பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, திடீரென்று ஒரு புலி இந்த நாயை துரத்த ஆரம்பித்த உடனே இந்த நாய் சாமியார் இடத்துல சாமியார் என்னை புலி துரத்துது, நான் தலைதறிக்க ஓடி வந்துட்டேன், எனக்கு பயமா இருக்கு, என்னை புலியாக மாற்றி விடும் என்று கேட்டதான். உடனே இந்த சாமியார் இறங்கி மனம் இறங்கி அந்த நாயை புலியாக மாற்றி விட்டார். இப்போ புலி என்ன செய்து காட்டில் திரிகிறது. அப்படி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் இந்த புலியை பார்த்து சுட ஆரம்பிச்சுட்டாங்க. டும் டும் என்று சுட ஆரம்பித்த பொழுது இந்த புலி என்ன செய்து தலைதறிக்க ஓடி இந்த சாமியாரை நோக்கி ஓடி வருகிறது. நீ புலியாக மாற்றினீரே, நான் எலியா இருந்தேன், அதை நான் பூனையாக மாற்றினீங்க, பூனையா இருந்தேன், அவர் நாயாக என்னுடைய விருப்பத்தில் மாற்றினீங்க, இப்ப நாயா இருந்து நான் புலியாக மாற்றுகின்ற பொழுது என கேட்டேன், இப்ப புலியாக மாறி என்னை கொள்வதற்கு துப்பாக்கியை விரட்டிட்டு இருக்காங்க என்று இந்த சாமியார் நோக்கி புலி ஓடி வந்ததான். சாமியார் பார்த்தார் தூரத்துல புலி நம்ம தான் கடிக்க வருது என்று இவர் ஓட ஆரம்பிச்சாரு. புலி துரத்த, சாமியார் துரத்த, என அப்படியே ஒரு பயம். இந்த பயத்தின் கதை இப்படியாக போய்கொண்டே இருக்கிறது. பயம் உலகத்துல ஆண்டியும் விடுவதில்லை, அரசனையும் விட்டு வைப்பது கிடையாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வாழ்க்கையிலே நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. யோபுடைய வாழ்க்கையில பாருங்களேன், யோபு என்ன சொல்கிறார் பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்கிறார். புரியுங்களா? அவர் என்ன செஞ்சாரு, என் பிள்ளைகளாம் செத்து போயிடுங்க, ஆடுகள், ஒட்டகம், மாடு எல்லாமே செத்து போகுமோ என்று பயந்தாரு யோபு. அவருடைய யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரணர் அல்ல, அவன் பயந்ததுனாலதான் வந்தது. அவர்தான் அவன் வாக்குமூலமா சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. புரியுங்களா? அதனால தான் என்ன சொல்றாரு, நீங்க கடைசி வசனங்களில போய் பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா யோபு 40ஆவது அதிகாரத்தில் 42 பார்த்தா, என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன், என்ன வாயிலிருந்து துன்மார்க்கம் எதுவும் பேச மாட்டேன், வாயை பொத்திக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினதற்கு நேரிட்டது சொன்னனால்தான் யோபுனுடைய வாழ்க்கையில பேரிழப்பு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பயம் என்பது ஒரு கொடிய தீய சக்தி. ஹல்லேலூயா. தீமையான சக்தி. அதனால நீங்க பயத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த பயத்தை கொண்டு வரக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை வருகின்ற நாட்களில் உங்களுக்கு விளக்கி சொல்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார், உங்களை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார், உங்களுக்கு ஜீவனுடைய பலனாக இருக்கிறார். யாருக்கும் பயப்பட வேண்டாம். எந்த மந்திரத்துக்கோ மந்திரவாதிக்கோ இங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்கள் ஜீவனின் பலனாக இருக்கிறார், உங்கள் வெளிச்சமாக இருக்கிறார், உங்கள் கோட்டையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயும் தந்தையும் தள்ளி விட்டாலும் தந்தை இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உங்கள் நிழலில் வைத்து மறைத்து பாதுகாத்துவார், பாதுகாத்து கண்மலையின் மேல் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார், என்னை பகைத்தவர்கள்
தேவனை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை சோதிக்க வந்தாலும் கர்த்தர் இயேசு உங்களை நிறைத்திடுவார். என் உங்களை ஒளிச்சுடராய் இந்த உலகத்திலே வைத்து கர்த்தர் தம் சாயலாய் பூமியிலே மாற்றுவார். ஹல்லேலூயா. செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு உள்ளங்கை மேகம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை சுற்றி ஒரு மகிமையின் மேகம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா கர்த்தாவே சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உடைய மறைவில் வைத்து பாதுகாத்து தீங்குக்கு, வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, எதிர்காலத்தை குறித்து பயத்துக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை விலக்கி அருமையாய் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, எல்லா பயத்தை நாம் எடுத்து போடும். பயம் என்பது தீய சக்தி, சாத்தானுடைய ஆயுதமாகி இருக்கிறது. ஆனால் நீரோ பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பரிசுத்த ஆவியானவரா எங்களுக்குள் வாசம் செய்வதனால், எங்களை பலப்படுத்துவதனால், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும், கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எலும்புபடியான பலனையும் ஆண்டவரே, மீன் மான்கால்களுக்கு ஒத்த பலனையும் கொடுத்து ஆண்டவரே, நீங்க இந்த பூமியில ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் சாமாமல் பிழைத்திருந்து உங்களுடைய மகிமைகளை விளக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் வைப்பதற்காக நன்றி. நீரே ரட்சகர், நீரே தேவன், நீரே தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.